Hi students, welcome to KC Botany. நம்ம இந்த வீடியோல 12th Botany அதாவது பியூர் சயின்ஸ் பாட்னி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லாஸ்ட் இயர் பப்ளி எக்ஸாம் நடந்த கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம பப்ளி எக்ஸாம்ஸ்க்கு சாப்டர் வைஸாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே வீடியோ லிஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் யூடியூப்பில் வந்து தேடும்போது கூட கேசி பாட்டனி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி தேடுங்க. உதாரணத்துக்கு 12th பாட்னி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னா கூடவே கேசி பாட்னின்னு சொல்லி டைப் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் எல்லாமே பாருங்கள். மோஸ்ட்லி புக் பேக் 1 மார்க்ஸ் தான் இருக்கும். நான் வந்து அடுத்த வீடியோவில் லாஸ்ட் ஒரு 3 to 4 இயர்ஸாக கொஷின்ஸ் எல்லாமே எப்படி கேட்டிருக்காங்க, கொஷின் பேப்பர்ஸ் வந்து அனலைஸ் வந்து போடுவோம். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எல்லாமே பாருங்கள். மோஸ்ட்லி புக் பேக்கில் தான் ஒரு 80% ஆஃப் கொஷின்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு புக் பேக் நல்லா பார்த்துங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பொய் தானியம், முதுமரப்பு மீட்சி, டாட்டா பிழை, கருவுரு, விதைப்பந்து, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்ச கொஷினாக தான் இருக்கும். ஓசோன் துளை, உணவு சங்கிலி, போன்சாய், கருப்பியோட படம், ஸோ இது வந்து கம்பல்சரி. இந்த படம் எல்லாமே நம்ம வரைஞ்சி பார்த்துருப்போம் சரிங்களா. அதேமாதிரி 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஒட்டுதல், பதியமிடல், தொடர்ச்சியற்ற வேறுபாடு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிணைப்பு குறுக்கேற்றம், உயிர் தொழில்நுட்போட பயன்பாடு, இதெல்லாமே நம்ம 5 மார்க்ஸில் படிச்சிருப்போம். செல் மெதுவை வளர்ப்பு, இது ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சிருக்கலாம். ஆல்பிடோ விளைவுலாம் எல்லாமே படிச்சிருப்பீங்க, இல்லைனா நீங்களே கூட ஓனாக எழுதலாம். அதே மாதிரி சிசிஎஸ், ஆழ்மீக மண்டலத்தில் உற்பத்தி திறன் குறைவாக இருக்கேன், இந்த பசுமை இல்ல வாயுக்குள்ள சார்பு பங்களிப்பு நமக்கு வந்து 8th லெசனில் இந்த மாதிரி போட்டிருக்கும். அதுதான் இதுவும் கம்பல்சரி தான், ரொம்ப ஈஸியானது தான். அதே மாதிரி முதிர்ந்த 5 மார்க்ஸ் பாருங்கள். முதிர்ந்த மகரந்த பையே, இல்லைனா இந்த கொஷினை அட்டன் பண்ணலாம். நீங்கள் நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோ அப்டேட் பண்ணும்போது 8th லெசன்லேருந்து இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முழுமையற்ற உங்கதன்மை, செகண்ட் லெசனில் இந்த கொஷின் அதிகமாக கேட்டே இருக்காங்க. 2ஆம் நிலை வளர்ச்சி மாற்ற பொருட்கள், தாவர மூலங்கள், இது 5th லெசனில் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு பால் மல தாவரங்களில் பால் நிர்ணயம் எவ்வாறு தீர்மானிக்கப்படுகிறது, இது 3rd லெசனில் நமக்கு இருக்கும். மரபணு மாற்றப்பட்ட உணவின் நன்மை தீமைகள், இது வந்து படிச்சிருப்பீங்க மோஸ்ட்லி. அதே மாதிரி வேளாண் காடு வளர்ப்பு, நீர் பற்றாக்குறை தீர்வு, இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான கொஷின். அதுக்கடுத்து களப்பொருத்த முறையோட வகைகள், உன் வீட்டு காய்கறி, இயற்கை பூச்சிக்கொல்லி, இதுவே நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் படிக்காமல் இருக்கீங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே நல்லா பார்த்து வச்சுங்க. ரிப்பீட்டட் கொஷின் நமக்கு வரும் கண்டிப்பாக. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். கமெண்ட்டில் பியூர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிடுங்க. உங்களுக்கு வேறு எந்த டைப் கொஷின்ஸ் வந்து வேணும், எந்த மாடல் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ ஒரே ஒரு லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட்டில் பியூர் சயின்ஸ்னு டைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஆல்.